என் தங்கப்பிள்ளையே, காரணத்தோடுதான் இன்று இந்த வராகி உன் கண்களில் பட்டிருக்கின்றேன். நாளை உன்னுடைய வாழ்க்கையில் 3 ஆண்களும் 2 பெண்களும் உன்னை தேடி வருகிறார்கள் உனக்கான உதவி கொண்டு. எக்காரணம் கொண்டும் இவர்களை நீ தவிர்த்து விடாதே. ஏனென்றால் நாளை வரக்கூடிய இவர்களை நீ தவிர்த்தாயானால் காலம் முழுவதும் வருந்த வேண்டிய நிலை உனக்கு நிச்சயமாக ஏற்படும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நீ வருந்துவாய் என்று நான் சொல்கிறேன் என்றால் அதற்கு என்ன காரணம்? உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் போகிறாய் என்பதுதானே அதற்கான அர்த்தம். உனக்கு நல்லது நடக்கும் பொழுது அதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு நடக்கும் சந்தோஷத்தை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னோடு நின்று உனக்கு தரக்கூடிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் என்னவென்று நீ உணர்ந்து விட்டால் அது போதும். எந்த இடத்திலும் நீ விரும்பியது உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லதை உறுதிப்படுத்தி உனக்கான ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்தி மனமகிழ்ச்சியோடு நீ இருக்கும் பொழுது எந்த நேரமும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் உனக்கு வெற்றி பிறக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வராகி உன்னை தேடி வந்து ஒரு செய்தியை உன் வாழ்க்கையாக முழுமையாக உனக்கு கொடுக்க நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் நின்று உன் வெற்றியையும் நீ உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. வாழ்க்கை எதையும் தேடி தேடி வந்து உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்வாயா? உன்னோடு நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாயா? மற்றவர்களை நாம் எப்பொழுதும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நம்மை சுற்றியிருக்கின்ற இந்த மனிதர்களை எப்பொழுதும் நாம் என்னவென்று யோசிக்க வேண்டாம். ஆனால் நமக்கு நடப்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? 3 ஆண்களும் 2 பெண்களும் என்று அம்மா இத்தனை ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை நீ புரிந்து கொண்டு அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் உன் தாய் எனும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கான அதிசயத்தை நடத்துவேன் அல்லவா? அதுபோலத்தான் இப்பொழுதும் உனக்காக நான் ஒவ்வொன்றையும் சரிபடுத்தி கொடுக்க நினைக்கின்றேன். உனக்காக ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று நிறைவேற்ற நினைக்கின்றேன். உனக்கான உதவி ஒன்று உன்னை தேடி வரும் பொழுது அதை இந்த வராகியானவள் உனக்கு சொல்லிவிடாமல் போய்விடுவேனா என்ன? அதை உன் முன்னால் நிறுத்திவிடாமல் போய்விடுவேனா என்ன? அதைத்தான் அம்மா சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நான் உனக்கு சரிபடுத்தி தந்து கொண்டிருக்கின்றேன். நடப்பதையெல்லாம் நீ எப்பொழுதும் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெளிவாக உணர்ந்திட வேண்டும். உன்னோடு உன் தாயினுடைய அரவணைப்பு எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் மனது எந்த நிலையிலும் எதையும் விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையையும் நீ தவிர்த்து விடக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ தெளிவுபட தெரிந்து கொள்வாய் அல்லவா? நான் இருக்கும் இந்த நேரம் எல்லாவற்றையும் உனக்கு சரியாகச் சொல்லும், எல்லாவற்றையும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது போல உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக கிடைப்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? காலம் முழுமைக்கும் உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்டுகொள்வாய். காலம் முழுமைக்கும் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்களை நீ புரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் எதையும் எண்ணி நீ வருந்த மாட்டாய். உன்னோடு நான் இருப்பதை தெரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்வாய் என்பதனை மறக்காதே. இந்த வராகியினுடைய அன்பு உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவதை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
தெய்வத்தை முன்னிறுத்துகின்ற இந்த காலம் உனக்கு எப்பொழுதும் ஆச்சரியத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்லச் சொல்ல சில விஷயங்கள் உனக்கு நடக்கலாம், சில விஷயங்கள் உனக்கு நடக்காமலும் போகலாம். ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து அந்த நடக்காத விஷயத்தை உன்னால் நடத்தி காட்டிவிட முடியும். அதுதான் உனக்குள் இருக்கின்ற திறமை. இந்த திறமையைத்தான் உனக்குள்ளிருந்து வெளிக்கொண்டு வர நான் ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நிலையிலும் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்து கொண்டு நீ நிறைவாக புரிந்திட வேண்டும் அல்லவா? அதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். அம்மாவிற்கு அதுதான் வேண்டும். நடப்பதை எல்லாம் நீ உனக்கானது என்பதனை தெரிந்து கொண்டு வாழ தொடங்கிவிட்டாலே அது போதும். அத்தனையிலும் உன்னுடைய வெற்றி உன்னை தொடரும். அத்தனையிலும் இந்த மாற்றங்கள் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். தெய்வத்தின் அன்போடும் அருளோடும் ஆசிகளோடும் உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் வழிநடத்தும் பொழுது அதை பற்றி கொண்டு நீ என் பின்னாலேயே வந்துவிட வேண்டும். உனக்கானதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் தயக்கம் வருகிறதோ, எங்கெல்லாம் தோல்விகள் வருகிறதோ அங்கெல்லாம் உனக்கு வெற்றியும் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அங்கெல்லாம் உனக்கான திருப்பங்களும் வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோலத்தான் நாளைய விடியல் இந்த 5 பேரின் உதவியோடு உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை பெரிய ஆச்சரியத்தை அது நடத்தப் போகிறது. நீ வேண்டி நின்ற ஒரு உதவி உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது. இதுவெல்லாம் நமக்கு நடக்குமா நடக்காதா என்று நீ குழம்பித் தவித்த விஷயத்தில் உனக்கு நிலையான தீர்வு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் நாம் நம்பிக்கையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை புரிந்து கொள்ளும் பொழுது, எந்த நிலையிலும் நாம் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறோம் என்பதனை நீ உணர்ந்து கொள்ளும் பொழுது, இவை எல்லாமுமே உன்னை நிச்சயமாக சூழ்ந்து வந்து உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாததை எல்லாம் நினைத்து இனிமேலும் நீ கலங்க வேண்டாம் அல்லவா? வராகி என்பவள் உன்னோடு நின்று உன்னை வாழ்த்த வருபவள். அவள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள்பவள். உனக்கு யாரெல்லாம் எந்த துன்பங்களை கொடுத்தாலும் அந்த துன்பங்களை கடந்து நல்லதை நடத்துபவர்களை உன் முன்னால் அடையாளப்படுத்துபவள். நான் எதிலும் அவ்வளவு எளிதாக வெல்லாம் உன்னை தவிர்க்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் நான் இருக்கும் இந்த பொழுது இனி எப்பொழுதும் உன்னை நல்ல மாற்றத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல திருப்பத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் எதிர்பார்த்து கொடுக்கும் இந்த நேரம், என் பிள்ளை, வெற்றி என்ற ஒன்றை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளும் நேரம் அது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் காலம் முழுமைக்கும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வாழ்க்கை முழுமையிலும் உன்னை நான் வேதனைப்படுத்தாமல் உனக்கு வெற்றியை கொடுக்கும் பொருட்டு ஒவ்வொன்றையும் நான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நம்பிக்கையோடு என் பிள்ளை, எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் இந்த வாழ்க்கையில் சரியாக நிலைநிறுத்த முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதை உருவாக்கும் போது உனக்கு வேண்டியது போல ஒவ்வொன்றும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை தெரிந்து கொள். அதுபோல நாளைய விடியும் பொழுதை வெற்றி பொழுதாக மாற்றிவிடுவதும் உன் கைகளில் தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து தருவதை எந்த காலத்திலும் என் பிள்ளை விட்டுவிடக்கூடாது. ஏன் தெரியுமா? வராகி அவ்வளவு சுலபமாக யாருக்கும் இது போன்ற செய்திகளை சொல்வது கிடையாது. அம்மா யாரிடத்திலும் இது போன்று தேடிச் சென்று உனக்கு அது நடக்கும் இது நடக்கும் என்று எல்லாம் தெரியப்படுத்துவது கிடையாது. யார் அவர்களை தேடி வருகிறார்கள், யார் அவர்கள் வாழ்க்கையில் நல்லதை செய்வார்கள் என்பதை எல்லாம் சொல்லிவிடுவது கிடையாது. ஆனால் உனக்காக உன்னை தேடி வந்து நான் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துச் சொல்கிறேன் என்றால் இதனை என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
இதனை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் அன்பினால் உனக்கு எல்லாமும் நிறையாக நடக்கப் போவதையும் என் பிள்ளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தோடு எல்லாமும் முடியட்டும் என்று நினைத்து நீ கலங்க வேண்டாம். இத்தோடு எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலை கொடுத்தது என்பதனை நினைத்து நீ வருந்தம் வேண்டாம். உனக்கு நான் கொடுக்கக்கூடியது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கச் செய்யும் விஷயங்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுது எந்த வெற்றி உறுதியாக கிடைக்கின்றதோ அப்பொழுது அதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நாளைய விடியும் பொழுது வியாழக்கிழமையினுடைய விடியல் சிவராத்திரியினுடைய விடியல். இது என்னென்ன பலன்களை உனக்கு கொடுக்கும் என்று யோசிக்கிறாயா? சிவராத்திரியினுடைய விடியல் என்பதனால் சிவபெருமான் உன்னை தேடி வருவது நீ நன்கு அறிந்த உண்மை. அதை நீ நான் சொல்லாமலேயே தெரிந்து கொண்டிருப்பாய். சிவபெருமானினுடைய அருள் உனக்கு நாளைய விடியலில் முழுமையாக கிடைக்கும். நாளை இரவு நேரம், மாத சிவராத்திரியினுடைய இரவு நேரம் சிவநாமத்தை உச்சரித்து விட்டு நீ உறங்கச் செல். நிச்சயமாக உனக்கு அவரின் அருள் கிடைப்பதை கண்டுகொள்ள முடியும். இரண்டாவதாக, உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடியவன் நாளைய தினம் வியாழக்கிழமை என்பதனால் முதலாவதாக வியாழக்கிழமைக்கு உரியவரான குபேர பகவான் உன் இல்லம் தேடி வர வேண்டும். என் பிள்ளையே, செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய குபேரன் உன் இல்லத்திற்கு நாளைய தினம் வருகின்ற ஒரு நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக சில மாற்றங்கள் நடக்கும். நீயே நினைத்து பார்த்திடாத சில புரிதல்கள் நடக்கும். உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று கண்டுகொள்வாய். உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து கொள்வாய். நடப்பதை எல்லாம் நீ தெரிந்து கொள்ளும் போது உனக்கு புரியும், ஏன் இதுவெல்லாம் கொஞ்சம் மாறுதல்களை தருகிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். எதுவுமே இல்லை என்று சொல்லி புலம்பி விடாமல், என்ன நடக்கிறது என்பதனை எல்லாம் நினைத்து வருந்தி விடாமல், உனக்கு நடக்கும் நல்லது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றத்தை நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் சொல்வது போலத்தான் குபேர பகவானினுடைய அன்பை பெற வேண்டி இந்த வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். மனதில் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். யாரையும் தூய்மைப்படுத்தும் எந்த முயற்சியிலும் இறங்காமல், மற்றவர்கள் மத்தியில் உன்னை அவர்கள் அவமானப்படுத்தி விடாதபடிக்கு நீ உன் வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும். குபேர பகவானினுடைய அருள் ஒருவருக்கு கிடைக்கும்படி இந்த வாழ்க்கையில் அவர்கள் நிச்சயமாக பல புண்ணியங்களை செய்திருந்தால் மட்டுமே அது நடக்கும். இரண்டாவது குபேர பகவான் அல்லவா. மூன்றாவதாக வியாழக்கிழமை, வியாழக்கிழமைக்கு உரியவரான குரு பகவான் உன் இல்லம் தேடி வர வேண்டிய நேரம். பொன்னையும் பொருளையும் செல்வத்தையும் அதே நேரம் குழந்தைகளினுடைய நலத்தையும் கவனத்தில் கொண்டவர் அல்லவா குரு பகவான். அதனால் அவரினுடைய வருகையும் நாளைய வியாழக்கிழமையில் உன் வீட்டில் இருக்கப் போகிறது. இதுவெல்லாம் எப்படி நடக்கும் என்று நீ நினைக்கிறாயா? இதுவெல்லாம் உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நீ இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்கிறாய் என்பதுதான் உண்மை. உனக்காக நான் இருக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் நீ சரிவர தெரிந்து கொண்டாயானால் இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அல்லவா. தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இந்த ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும். இந்த 3 ஆண்களையும் யாரென்று தெரிந்து கொண்டாயல்லவா. சிவபெருமானும் குபேர பகவானும் குரு பகவானும் உன் இல்லம் தேடி வரக்கூடிய நாள். அதே நேரம் இந்த 3 ஆண்களைப் போல இவர்களுக்கு இணையாக 2 பெண்கள் உன் இல்லத்திற்கு வர வேண்டும் அல்லவா. அவர்கள் யாரென்று யோசிக்கிறாயா? குபேர பகவான், குபேர லக்ஷ்மி, அதாவது லக்ஷ்மி குபேரராக உன் இல்லத்திற்குள் வருகை தரும் பொழுது அதற்கு கிடைக்கின்ற மகிமையே வேறு. செல்வத்தை அள்ளி கொடுக்கிறார்கள் என்று சொல்வதை விட
உன் கைகளில் இருக்கின்ற செல்வத்தை உனக்கு எப்படி பாதுகாப்பது என்பதனையும் அவர்கள் நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இது போன்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்தையும் புரிந்து சரியாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்டு என் பிள்ளை நீ இருக்கும் பட்சத்தில் உனக்கு நடப்பது எல்லாம் நல்லது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு கொடுப்பதையும் கட்டாயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வராகி என்பவள் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் உன்னிப்பாக கவனித்து விட்டாயானால் நாளைய விடியலில் லக்ஷ்மி தாயானவளும் சிவபெருமான் சிவராத்திரியில் உன் இல்லம் தேடி வரக்கூடிய நேரம் அவரால் படைக்கப்பட்ட இந்த வராகி நானும் உன் இல்லம் தேடி வருகிறேன் என்பதைத்தான் இத்தனை நேரமாக உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் இருப்பது போல உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நாம் இருக்கும் இடத்தில் வெற்றியும் அங்கே உறுதியாக கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நிச்சயமாக இவை எல்லாமும் உனக்கு தெளிவாக முன்னின்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு எதையும் செய்துவிட, நல்லதை நடத்திவிட நான் இருக்கும் இந்த பொழுதுகள் இனி உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. பெரிய பெரிய வெற்றிகளை எல்லாம் கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறந்து விடாதே. வராகி உன்னோடு பேச ஏங்குவதற்கு என்ன காரணம் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு சரியாக சொல்லிவிட வேண்டும் என்பதற்காகத்தானே. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ விரும்புகின்ற வெற்றியை உனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்பதற்காகத்தானே. நீ நினைத்தது போல எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் பொழுது நீ எதையுமே தவிர்த்து வருந்த வேண்டாம். எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ ஏக்கம் கொள்ள வேண்டாம். உனக்காக நான் இருப்பது போல இனி எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். வராகி என்பவள் உன் வீட்டில் இருக்கிறாள் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நிச்சயமாக உனக்கு நல்ல விஷயத்தை நான் நடத்துவேன். இந்த 5 பேரின் வருகை உன் வீட்டில் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது இதனை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த நேரத்திலும் இதையெல்லாம் என் குழந்தை நீ தவிர்த்து விடக்கூடாது என்பதனை மறக்காதே. காரணமில்லாமல் எதுவும் நடப்பது இல்லை. காரணத்தோடு நடக்கின்ற விஷயங்கள் எதுவும் இந்த வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றப் போவதும் இல்லை. இவர்கள் எல்லாம் உன் இல்லத்திற்கு வருகிறார்கள் என்றால் அதை நீ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரியுமா? இவர்கள் வருகின்ற இந்த நேரத்தை உனதாக்கிட வேண்டும். உன் வீட்டில் தெய்வம் வந்து தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்க வேண்டும். இந்த சூழ்நிலையை நீ உருவாக்கி விட்டால் அது போதும். மற்ற விஷயங்கள் எல்லாமுமே அங்கு தானாகவே நடக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நிலையும் உனக்கு தானாகவே ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பாராத விஷயங்களும் உனக்கு எதிர்பார்த்தது போல பல நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதுமே நான் இருக்கும் இந்த நொடிகள் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும். வராகி வந்துவிட்டால் அதன் பிறகு என் பிள்ளைக்கு என்ன கவலை? இந்த வராகி நான் வந்து நின்ற பிறகு இனி உனக்கு எதை பற்றிய தேவையற்ற விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது கிடையாது. நல்லபடியாக இரு. உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும். எந்த நேரத்திலும் இந்த தாயினுடைய மனதை வென்ற பிள்ளை அல்லவா? நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ வேண்டியதை எல்லாம் உனக்கு நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதை நான் ஒருபோதும் நடத்தாமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ திக்கு தெரியாமல் நிற்கும் நேரத்தில் உன்னை கைகொடுத்து நான் தூக்கி விடுவேன் என்பதனையும் நீ மறக்காதே. பணம் என்ற ஒன்று ஆட்டி படைக்கும் இந்த வேலை அது உனக்கு சரியாக கிடைக்க நல்வழியை நான் உருவாக்கி தருகின்றேன். லக்ஷ்மி குபேரரும் சிவபெருமானும்
குருபகவானும் இந்த வராகியும் உன் இல்லம் தேடி வருகின்ற நேரம் எப்பொழுதும் இனி உன் வெற்றிதான் அங்கே பேசப்படும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.